அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி தினத்தில் பார்த்திங்கன்னா விநாயகரை வீட்டில் வச்சு வழிபடுவோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா விநாயகருக்கு பிடித்த மாதிரியான 21 இலைகள், 21 மலர்கள், விநாயகருக்கு நெய்வேத்தியமாக வைக்கக்கூடிய 21 நெய்வேத்தியங்கள் என்னென்ன அப்படிங்கிறதா இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் 2024ஆம் ஆண்டுக்கான விநாயகர் சதுர்த்தி எந்த நாளில் எந்த நேரங்களில் விநாயகரை வச்சு வழிபடணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா பார்த்திங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி ஆவணி 22ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 6 இல்லை 7 நிறைய குழப்பங்கள் இருக்கும். செப்டம்பர் 6ஆம் தேதி சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா சூரிய உதய காலத்தின் போது தான் சதுர்த்தி திதி உள்ளது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த நாளையே நம்ம விநாயகர் சதுர்த்தி தின நாளாக நம்ம கொண்டாடணும். அதனால் செப்டம்பர் 7ஆம் தேதி சூரிய உதயத்திற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானை வீட்டில் வச்சு மணப்பலகையிலே அமர்த்தி நம்ம பூஜைகள் செய்ய ஆரம்பிக்கலாம். செப்டம்பர் 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை என்பதனால காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணி வரை ராகு காலமாகவும், பகல் நேரத்தில் பார்த்திங்கன்னா 1:30 முதல் 3 மணி வரை யமகண்ட நேரமாகவும் இருக்குது. அதனால் இந்த நேரங்களை தவிர்த்துட்டு பகல் 1 மணிக்கு முன்பாக விநாயகரை வழிபடுவதற்கான சரியான நேரம். அதனால் யமகண்டம் ராகு காலம் இல்லாத நேரத்தில் விநாயகரை வீட்டில் வச்சு வழிபடுறது இன்னும் சிறப்பு. அதனால் இந்த இடைப்பட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா விநாயகரை வீட்டுக்கு வரவழைத்து அவரை நம்ம மனதார பூஜை செய்து கற்பூர தீபார்த்தனை எல்லாம் காமிச்சு அவருக்கு பிடித்த மாதிரியான நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை, மோதகம், சுண்டல், அப்பம், அவல், பொரி, பழங்கள் இது மாதிரியான உள்ளிட்ட பல நெய்வேத்தியங்களை வைத்து நம்ம பூஜை செய்யலாம். பூஜைகள் பார்த்திங்கன்னா 3 நாட்களோ இல்லை 5 நாட்களோ தொடர்ந்து பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் விசர்ஜனம் செய்யலாம். நம்மளால் முடிந்த நெய்வேத்தியம் எது வேணாலும் வைக்கலாம். ஆனால் சங்க சாஸ்திரத்தின் படி பார்த்திங்கன்னா 21 நெய்வேத்தியங்கள் விநாயகர் பெருமானுக்கு பிடித்த மாதிரியான நெய்வேத்தியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நெய்வேத்தியம் என்னென்ன பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு தெய்வங்களையும் வழிபடுறதுக்கு சில முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடித்த மாதிரியான இலைகளோ பூக்களோ தூவி வழிபாடு செய்கிறதுனால இன்னும் சிறப்பு அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி விநாயகர் சதுர்த்தி தினத்தில் பார்த்திங்கன்னா 21 இலைகளால் நம்ம பூஜை செய்கிறதுனால நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும், சகல சௌபாகியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி போற்றி மந்திரங்கள் எல்லாம் சொல்லி தூவக்கூடிய இலைகள்னு பார்த்திங்கன்னா 21 இலைகள்: கண்டங்கத்திரி இலை, வன்னி இலை, நாயுருவி இலை, எருக்கம் இலை, மாதுளை இலை, தேவதாரு இலை, அரச இலை, தாளம் இலை, ஜாதி மல்லி இலை, வில்வம் இலை, அருகம்புல் இலை, துளசி இலை, மறிக்கொழுந்து இலை, அரளி இலை, விஷ்ணுகிராந்தி இலை, ஊமத்தை இலை, இலந்தை இலை, கரிசலாங்கண்ணி இலை, அகத்தி இலை, முல்லை இலை, மருதம் இலை. இந்த இலைகள் எல்லாமே கணநாதருடைய பெருமைகளை குறிக்கக்கூடிய இலைகள். அதனால் இந்த மாதிரி 21 இலைகள் கொண்டு விநாயகர் பெருமானை பூஜை செய்கிறதுனால விநாயகர் சதுர்த்தியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 21 இலைகளும் கிடைக்கிறது அரிதுதான். முடிந்தவரை உங்களுக்கு எந்தெந்த இலைகள் கிடைக்குதோ அந்த இலைகளை வச்சு பூஜையை சிறப்பாக செஞ்சு இந்த விநாயகர் சதுர்த்தியில் சிறப்பான வழிபாடை மேற்கொள்ளுங்க. ஒரு பூஜையை நிறைவு செய்யணும் அப்படின்னா புஷ்பங்கள் தூவி நம்ம பூஜையை நிறைவு செய்கிறது தான் அது முழுமையான பூஜையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விநாயகருக்கு பிடித்த மாதிரியான புஷ்பங்கள் எல்லாம் தூவி நம்ம பூஜை செய்கிறதுனால நம்மளுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அந்த மாதிரி விநாயகருக்கு பிடித்த மாதிரியான புஷ்பங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். புன்னை மலர், மந்தாரை மலர், மகிழம்பூ, மாதிரி, தும்பை, முல்லை, ஊமத்தை, கண்டங்கத்திரி பூ, செவ்வருளிப்பூ, எருக்கம்பூ, செங்கழநீர்ப்பூ, மாதுளைப்பூ, வெல்வம்பூ, குருந்தைப்பூ, சம்மங்கிப்பூ, பவள மல்லிப்பூ, செண்பகம்பூ, ஜாதி மல்லிப்பூ, மாம்பூ, கொன்றைப்பூ, தாழைப்பூ, இந்த மாதிரி புஷ்ப மலர்களால் நம்ம விநாயகரை தூவி பூஜை செய்கிறதுனால நம்மளுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். இந்த எல்லா பூக்களும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இதில் எந்தெந்த மலர்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மலர்களை கொண்டு விநாயகர் பெருமானுக்கு பூஜை செஞ்சு விநாயகர் சதுர்த்தியில் வழிபாடை மேற்கொள்ளுங்க. அடுத்ததாக நான் ஏற்கனவே நெய்வேத்தியங்கள் சொல்லியிருந்தேன். ஆனால் 21 நெய்வேத்தியங்கள் பார்த்திங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தியில் வைக்க வேண்டிய நெய்வேத்தியங்கள். அப்படி என்னென்ன நெய்வேத்தியம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சாதம், நெய் மிளகு பொங்கல், சர்க்கரை பொங்கல், கல்கண்டு பொங்கல், பால் பொங்கல், பால் சாதம், அக்கார வடிசல், சம்பா சாதம், தயிர் சாதம், புளி சாதம், எலுமிச்சம் சாதம், தேங்காய் சாதம், தானிய பொடி சாதம், மருந்து குழம்பு சாதம், சாம்பார் சாதம், நார்த்தங்காய் சாதம், மாங்காய் சாதம், துவையல் சாதம், அரிசி உப்புமா, வரகு உப்புமா, மாவுக்கனி, அதோட ஏற்கனவே நெய்வேத்தியமாக சொன்ன கொழுக்கட்டை வகையறாக்கள், வடை, அப்பம், சுண்டல், இது மாதிரி நெய்வேத்தியங்கள் 21 நெய்வேத்தியங்கள் விநாயகர் பெருமானுக்கு பிடித்த மாதிரியான நெய்வேத்தியங்கள். இந்த நெய்வேத்தியங்களை படைத்து நம்ம விநாயகர் பெருமானை வழிபாடு செய்கிறது மூலமாக விநாயகர் சதுர்த்தியில் சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான விநாயகருக்கு பிடித்த மாதிரியான 21 எண்ணிக்கையில் கொண்ட 21 மலர்கள், 21 இலைகள், அதுக்கப்புறம் 21 நெய்வேத்தியங்கள் அப்படிங்கிற முறையில் படைத்து விநாயகர் சதுர்த்தியில் விநாயகருக்கு பூஜை செய்து நம்ம வழிபடுறதுனால நம்ம கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கை வளம் பெறும்.
நம் வாழ்க்கை வளம் பெறதுக்காக முற்றுமுதற் கடவுளாக இருக்க விநாயக பெருமானை வீட்டில் வச்சு வழிபடுறது நம்மளுடைய வாழ்க்கை செம்மையாகவும் அழகாகவும் மாற்றும். அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தி நாளை தவற விடாமல் கண்டிப்பாக வீட்டில் வந்து விநாயகரை வச்சு பூஜை செஞ்சு வாழ்க்கையில் வளம் பெறுங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் மை ஸ்வீட் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.